ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையில் குரூப் டிக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. மாபெரும் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு முக்கிய கான்ஃபிடென்ஷியல் சுற்றறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் போர்ட்ஸ் அப்ரூவல் டு நம்பர் ஆஃப் வேக்கன்சி இன்டெண்டட் பை ஜோனல் ரயில்வே மற்றும் ப்ரொடக்ஷன் யூனிட் ஃபார் லெவல் 1 போஸ்ட். அதாவது லெவல் 1 போஸ்ட்டு வந்து நிரப்ப சொல்லி இப்போதைக்கு இந்த ஒரு சுற்றறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஆனுவல் பேனல் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எக்ஸாமினேஷனும் வந்து வச்சுட்டு வராங்க. அந்த வகையில் மினிஷியல் மற்றும் ஐசோலேட்டட் கேட்டகரிக்கான வேக்கன்சியும் நிரப்ப போகிறாங்க. அதுக்கான அறிவிப்பும் வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக இருக்க ஒரே நோட்டிஃபிகேஷன் குரூப் டி, அதாவது லெவல் 1 போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் இன்னும் வராமல் இருக்குது. அதை குறித்து இப்போதைக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. அதாவது போர்ட் ஹாஸ் டிசைடட் தட் நோ ரெக்ரூட்மெண்ட் ஷல் பி மேட் இன் கேட்டகரி. அதாவது ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட் இந்த மாதிரியான பதவிகளாக இருக்க பாருங்கள். இதை வந்து நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதில்ல அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதெல்லாம். அதை தவிர்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ரூவல் ஆஃப் காம்பிடன்ட் அத்தாரிட்டி ஃபார் நோட்டிஃபைங் வேகன்சி ஃபார் 11 போஸ்ட் இந்த சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ லெவல் 1 போஸ்ட் இப்போதைக்கு நிரப்புங்க அப்படின்றத ஒரு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 11 குரூப் டிக்கான பதவி தான். என்னமான வேகன்சி கொடுத்துருக்காங்க, பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட்ஸ்மேன் பி வந்து கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வந்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் 5058 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ட்ராக் மிஷினில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் 799 வேகன்சியும், அசிஸ்டன்ட் பிரிட்ஜ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் 301 வேகன்சியும், ட்ராக் மெயின்டெனர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு பாருங்கள் 13187 வேகன்சியும், அசிஸ்டன்ட் பிவிஏ 257 வேகன்சியும், அசிஸ்டன்ட் சிடபிள்யூவில் 2587 வேகன்சியும், அசிஸ்டன்ட் டிஆர்டியில் 1381 வேகன்சியும், அசிஸ்டன்ட் எஸ்என்டியில் 2012 வேகன்சியும், அசிஸ்டன்ட் லோகோஷேட் டீசலில் 420, எலக்ட்ரிக்கலில் 950, எலக்ட்ரிக்கலில் வந்து 744 ஆப்ரேஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசியில் வந்து 1041 வேகன்சியும், அசிஸ்டன்ட் டிஎல் ஏசி ஒர்க் ஷாப்பில் ஒரு 624 வேகன்சியும், அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் மெக்கானிக்கலில் 3077 வேகன்சியும், டோட்டலாக வந்து 32437 வேகன்சி நிரப்ப சொல்லி இப்போதைக்கு ஆர்ஆர்பி வந்து பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. டோட்டலாக வந்து 32438 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அதேமாரி பதவியை பொறுத்த வரைக்கும் ஒரு 14 பதவி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, என்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து இருக்க போகுது. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ரொம்ப விரைவில் உங்களுக்கு இந்த மாதம் எண்டில், அதேமாரி அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணுற மாரி வந்து கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். திஸ் ஜோனல் ரயில்வே, அதாவது ஒவ்வொரு ஜோனல் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச தகவல் இது மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ மொத்தமாக வந்து குரூப் டியில் 32438 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா ஒரு 6 இயருக்கு அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து வெளியிடுறாங்க. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்தமான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன். அதேமாரி வந்து பார்த்தா உங்களுக்கு வேக்கன்சி, அதாவது ஒவ்வொரு ஜோனல் வைஸாக வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 14 பதவி இருக்குன்னா ஒவ்வொரு பதவிக்கும் எந்தமான வேக்கன்சி, எந்தெந்த ஜோன், அதாவது எந்த ரயில்வே ஜோனு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எஸ்ஆர் இருக்க பாருங்கள், சதர்ன் ரீஜனில் வரும். ஸோ சதர்ன் ரீஜனுக்கு மொத்தமாக 2249 வேக்கன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. ஒரு நல்ல வேக்கன்சி தான். 32000 வேக்கன்சியில் 2000 வேக்கன்சி சதர்ன் ரீஜனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஐசிஎஃப் இருக்க பாருங்கள், இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி, அதில் ஒரு 445 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 445 வேக்கன்சிலும் சென்னை ஐசிஎஃப்க்கு ஒரு சில வேக்கன்சி வரும். இந்த மாதிரி பல்வேறு வகையான ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து குரூப் டிக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு சொல்லலாம். ஏன்னா 32000 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆல்மோஸ்ட் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. இந்தியா முழுக்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுவாங்க. நிறைய காம்படிஷன்ஸ் கண்டிப்பாக இந்த வேலைக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதாவது சேம் இதேமாரி தான் மினிஷியல் மற்றும் ஐசோலேட் கேட்டகரிக்கான வேலைவாய்ப்பு இதேமாரி அறிவிச்சிருந்தாங்க.
ஒரு 1 வீக்குள்ளே அதுக்கான அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில். சேம் அதேமாரி இன்னும் ஒரு 1 வீக் அல்லது 4 to 5 டேஸில் இந்த குரூப் 1Dக்கான வேலைவாய்ப்புக்கான பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் எப்போ அப்ளை பண்ணலாம், கடைசி தேதி என்ன, அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ விரைவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னும் 1 வீக்குள்ளே அதுக்கான அப்டேட் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு வேலைவாய்ப்பு நிரப்ப சொல்லி இந்த அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வர சொல்ல என்னமான யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம். அதேமாரி எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணோம். அதை பார்த்து நீங்களே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதான் இந்த ஜாப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். அதேமாரி ரயில்வேல வந்திருக்க மினிஷியல் மற்றும் ஐசோலேட்டட் கேட்டகரி வேலைவாய்ப்பு கூட தெரியாதவங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த ஜாப் பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.